நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கும் போலீஸாருக்கும் இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் முழுக்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவைக்கான டோக்கன் குறித்து சென்னை போக்குவரத்து கழகம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது குறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மேலாண்மை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய டிசம்பர் 21 முதல் டோக்கன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய இந்த டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது. ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன்கள் என்ற வீதத்தில் 6 மாதங்களுக்கு கட்டணமில்லா டோக்கன் வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவையை பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய இருப்பிடச் சான்று, குடும்ப அட்டை, வயது சான்று, 2 புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டோக்கன்களை டிசம்பர் 21 முதல் ஜனவரி 31 வரை உரிய மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதற்காக 42 மையங்களில் வார விடுமுறையின்றி அனைத்து நாட்களும் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை வழங்கப்படும். இவை வழக்கம் போல் அந்தந்த பணிமனை அலுவலக நாட்களில் வழங்கப்படும். இதற்கு குடும்ப அட்டை, வயது சான்று, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்று அதாவது கல்வி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, கலர் போட்டோக்கள் உள்ளிட்டவைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதுபோல் அரசு பேருந்துகளில் போலீசார் இலவச பயணம் செய்யவும் அனுமதி வழங்கப்படுகிறது. அரசு பேருந்துகளில் கிரேட் 2 கான்ஸ்டபிள் முதல் இன்ஸ்பெக்டர் வரையிலான போலீசார் இலவசமாக பேருந்தில் பயணிக்கலாம். இதற்கான உத்தரவாதமானது உள்துறை வழங்கியுள்ளது. எனினும் இது தொடர்பாக உள்துறைக்கும் போலீசாருக்கும் அதாவது இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் போலீசுக்கு இலவச பஸ் பாஸ் அளிக்குமாறு போக்குவரத்து துறைக்கு உள்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, மடிக்கணினி, பெண்களுக்கு, திருநங்கைகளுக்கும் இலவச பேருந்து பயணம் என பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்து பயணத்தின் மூலம் மட்டுமே பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 மிச்சப்படுத்துவதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சலுகை மூத்த குடிமக்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.